அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. Hi friend and welcome to another episode of memes. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் mourning பண்ண வேண்டியிருக்கு, துக்கம் தெரிவிக்க வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா as you can see என்னோட blue hair is gone. The blue hair era has come to an end. இப்போ வந்து பிளாக்கா இருக்கிற மாதிரி தெரியுதா? கேமரால என்ன தெரியுதுன்னு தெரியல. It's actually red. கேமராவில் பார்க்க ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் ஆக்சுவலி ரெட். வில் கண்டினியூ. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 2024 வந்து ஐகானிக்கான மீம்ஸ் அண்ட் மீம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரேட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன் 2024 ஆரிஜினேட் ஆன மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி, அண்ட் அனுப்பியிருக்கீங்க. அடுத்த வீடியோவும் வந்து நான் உங்ககிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் மணிச்சாவ் ஹிஸ்ட்ரி நான் Q&A பண்ண போகிறேன். ஸோ கேள்விகள் கேட்கணுன்னா என் இன்ஸ்டா ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் அந்த கொஸ்டினோட பாக்ஸ் போடுறப்போ நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம். ஸோ யா, நீங்கள் அனுப்புகிற மீம்ஸ் எல்லாம் பார்த்து ரேட் பண்ணி வில் ஸ்டார்ட். ஸோ நம்ம எப்படி டியர் ரேங்க் பண்ண போகிறோம்னா மொத்தம் 5 டியர் இருக்க போகுது. ஆஸ் யூஸ்வல் லோவர் மோஸ்ட் டியர் இஸ் சி, அதுக்கப்புறம் ஓகே, தேர்ட் டியர் வந்து அண்டர் ரேட்டட். எந்த மீம்லாம் நான் அண்டர் ரேட்டட் இதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேனோ இட் வில் பி ஆன் டியர் 3. டியர் 4 இஸ் ஃபன்னீஸ் பிகாஸ் இட் இஸ் ரியலி ஃபன்னி. அண்ட் டியர் 5 வந்து இட் வில் பி கோட்டட். ஃபன்னீஸையும் தாண்டி நீங்கள் மேலே போகிற அளவுக்கு ஐகானிக்காக இருக்கும்ல சில மீம் டெம்ப்ளேட்ஸ், அது வந்து இட் வில் கோ டு கோட்டட். சி, ஓகே, அண்டர் ரேட்டட், ஃபன்னீஸ் அண்ட் கோட்டட், இதுதான் கேட்டகரி. நம்ம இப்போ ரேங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவுமே வீடியோக்குள்ள மீம் இருக்கும், பட் மீமே வீடியோவா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோ. யோ யோ, பிடிச்சது நான் தான். ஹே கமிஷனர், 5 lakhs எனக்கு கொடுங்க. இது ஒரு கிருமி, என்னோட மைண்டை விட்டு போகவே மாட்டேங்குது. சரி, ஃபைனலாக மைண்டை விட்டு போயிடுச்சுன்னா திரும்பி அந்த மீம் ஃபீட்ல வந்துடுது. இதுக்கு வந்து நம்ம கோட்டட் கொடுக்க முடியாது பிகாஸ் இது ஒரு கிருமி. அதனால நான் வந்து ஃபன்னீஸ் கொடுக்குறேன் இதுக்கு. யோ யோ, புடிச்சது நான் தான். யோ யோ, புடிச்சது நான் தான். யோ யோ, புடிச்சது நான் தான். அடுத்து வந்து டாப் ஸ்டார் பிரசாந்தோட ரெசரக்ஷன். இதுவும் நல்ல டெம்ப்ளேட், எனக்கு பிடிச்ச டெம்ப்ளேட். ஐ ஃபைண்ட் இட் ஃபன்னி, ஸோ ஃபன்னீஸ்க்கு போகுது. இப்போ வந்து ரீசெண்டாக ஆரிஜினேட் ஆன டெம்ப்ளேட். ஓ மை காட், எப்போ? எனக்கு இட் இஸ் வெரி ஃபன்னி. இட் வாஸ் இன்ஸ்டன்ட்லி ஃபன்னி, ஃபன்னி அட் ஃபர்ஸ்ட் சைட். அதனால ஓ மை காட் எப்போ வந்து நம்ம ஃபன்னீஸ்ல போடுறோம். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு. இது வந்து ரியலி ஐகானிக், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது வந்த புதுசுல. அது இந்த வருஷம்னே என்னால ப்ராசஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு சிம்பு இன்டர்வியூஸ்ல வர எல்லா மீமுமே ஆர் ஐகானிக். ஒரு கவ், ஒரு மாடு. புத்தர் கிட்ட நீங்க ஒண்ணு கேட்டா புத்தருக்கு தோன்றதா சொல்ல முடியும். உங்களுக்கு தோன்றத புத்தர் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிம்பு இன்டர்வியூஸ் வந்து இட் கீப்ஸ் ஆன் கிவிங். அதனால சிம்பு இன்டர்வியூ எல்லாமே டிசர்வ்ஸ் கோட்டட். அண்ட் சடன் எஸ்டிஆர் அட்மேன் கன்னீஸ் கோவில் டைம்ஸ்லேருந்து ஐ ஹவ் பின் ஸ்டாண்டிங் ஹிம். கோவில் டைம்ஸ்லேருந்தே நான் ஒரு ஸ்டாண்ட். அதனால ஐ லைக்ட் ஹிம் பிஃபோர் யூ லைக்ட் ஹிம். அடுத்து இன்னொரு ஐகானிக் டெம்ப்ளேட் ஃப்ரம் கோட். இந்த கேள்வி இப்போ முக்கியம் இல்லை, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டெம்ப்ளேட். அதனால நம்ம இதை ஃபன்னீஸ்ல போட போறோம். தட் ஃபீலிங் வென் மீ சர்ஜரி இஸ் டுமாரோ. ரொம்ப ஃபேமஸான மீம், பட் இது ஆக்சுவலி 2024 ஆரிஜினேட் ஆனது இல்லை, அந்த காலத்திலேயே ஆரிஜினேட் ஆனது. நானும் இதை வச்சு இன்ட்ரோலாம் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னை பொறுத்த வரை யாருக்குமே இதோட கான்டெக்ட்லாம் தெரியாது, ஏன்னா இதுக்கு அவ்வளோ பெரிய கான்டெக்ட் இல்லை. பட் ஃபிட் இன் ஆகிறதுக்காக நம்ம எல்லாரும் இந்த மீமை வந்து யூஸ் பண்ணோமோ அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அதனால நான் ஓகேல தான் போடுவேன் இந்த நீ சர்ஜரி. அடுத்து வந்து ஆக்டிங் ரீல். சி சி, வாவ் நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டெம்ப்ளேட்ல வந்த எல்லா மீம்ஸும் ஐ லைக்ட் இட். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சனால நான் அதை கோட்டட்ல போடுறேன். கபிலா இது தண்ணி காலம், நிறைய வெயில் குடி. எல்கேஜி பையன் ஆன் ஹிஸ் ஜோன். அவரும் அவருடைய மெட்டாவான காமெடியும் ஓகே கொடுக்கலாம். வெரி demure, very mindful, very cutesy.
இல்லை இது ஒரு நல்ல டெம்ப்ளேட் தான் நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ. இந்த ஆடியோ வச்சு ஒரு ரீல் வந்துச்சுனாலே எனக்கு அது பார்க்க உச்சக்கட்ட இரிட்டேஷன் நான் போய் அடைவேன். ஏன்னே தெரியல. there is no particular reason but I hate it. I am sorry. ஏதாவது welcome your very cutesy people நான் அஃபெண்ட் பண்ணிட்டேன்னா I am sorry but I hate it. அதனால அது சீ கேட்டகரிக்கு அனுப்பப்படும். அடுத்து ஒரு ஐகானிக்கான டெம்ப்ளேட் சந்தானத்தோட ரவிகிருஷ்ணா ஸ்மைல். அது பார்த்த உடனே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் யாரை இமிட்டேட் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு. இட் வாஸ் வெரி ஃபன்னி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதை ஃபன்னிஸ்ல கூட போட மாட்டேன். ரவிகிருஷ்ணா ஸ்மைல் கோட்டட். அடுத்து ரஜினி வச்சு வந்த டெம்ப்ளேட். ரஜினிக்கே ரஜினி படத்துக்கு அவன் சிலைக்கு அவனே மாலையை போடுறான் பாருடா வைப்ஸ். இது எனக்கு இந்த டெம்ப்ளேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நான் பார்க்கல. அதனால ரஜினி டெம்ப்ளேட் வந்து நம்ம அண்டர் ரேட்டட்ல போடுறோம். லிங்கங்குலி குலி 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 வாச்சா லிங்கங்கு அனுப்பியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ. லிங்கங்கு வந்து அதுக்கு கான்டெக்ஸ்ட் அதோட ஆரிஜின் எதுவுமே தேவையில்லை கை. லிங்கங்கு கோஸ் டு கோட்டட். அதுவும் லிங்கங்குக்கு எவ்வளவு வெர்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா? லிங்கங்கு ஒன்று இருக்கும் கிறிஸ்மஸோடது, அதோட ஸ்பெடப் வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன். லிங்கங்குக்குலாம் நம்ம ஃபாங்க் வெர்ஷன் வச்சிருக்கோம். அதனால எனி வெர்ஷன் ஆஃப் லிங்கங்கு கோஸ் டு கோட்டட். கொஞ்சம் கடமைக்கு கட்டுப்பட்டு இருக்கும். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகடிப்போம் நாங்க. அந்த இன்டர்வியூவும் வந்து ஒரு அருமையான ட்ரெஷர். சிறகடிப்போம் நாங்க அப்படி சொல்றத அவரே மறந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அந்த ஒரு இன்டர்வியூக்குள்ள வரனால ஐ வில் கிவ் தட் கோட்டட். அடுத்து த பாய்ஸ் ட்ரெண்ட். சீ. அடுத்து ஐகானிக் டெம்ப்ளேட். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க இருக்கு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. தனியா பார்க்கும்போது இட் கோஸ் அண்டர் ஃபன்னிஸ், பட் when it is mixed with இருங்கு பாய் and me and the devil it goes to goated. அடுத்து we have இது வந்து it is iconic in so many ways. இந்த வருஷம் தான் ஆரிஜினேட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஒரு versatile-ஆன டெம்ப்ளேட். ஹாப்பியா இருக்கியா you can use it. சேடா இருக்கியா you can use it. கோவமா இருக்கியா you can still use it. அதனால இதோட வெர்சட்டிலிட்டிக்காகவே நம்ம இதுக்கு கோட்டட் கொடுக்குறோம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது என்னதான் வந்து ஓவர் யூஸ் செய்யப்பட்டாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இதை ஃபன்னீஸ்ல போடுறேன். ஐயோ இது இன்னொரு கிருமி. இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்த கிருமி. லடுக்கி என்ன லடுக்கி அந்த கங்குவா எஃபெக்ட் தான் இதுக்கும். இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குள்ள இன்னொரு மீம் வந்துடும் ஃபீட்ல. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா இது எனக்கு ஓட போகுது. கடவுளே அஜித்தே ஃபாலோட் பை சம் ரியல் கொத்து பேன் மெட்டல் மியூசிக். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஐகானிக்கான பீட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஐகானிக்னா இட் வாஸ் ரீசைக்கிள்டு பை அனிருத். ஏகேவே சொல்லியிருக்காரு அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு. பீப்புள் லைக் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கடவுளே அஜித்தேன்னு போட்டிருந்தாங்க. இந்த லடுக்கிலாம் நம்ம மைண்ட்ல ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது இஸ் கடவுளே அஜித்தே. அதனால என்னதான் அதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் யூஸ் பண்ண வர இட் வாஸ் கோட்டட். அதனால கோட்டட்ல போடுறோம். 35 அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் குரல்ல தெரியும். இது வந்து ஹோல் சீரீஸ் ஆஃப் ஃபோன் கால்ஸா பார்த்தோம்னா இந்த டிரைவர் கறிக்கடம்பெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இட் பி கோட்டட். பட் இதுக்கு செப்பரேட்டா நான் வந்து ஃபன்னீஸ் கொடுக்குறேன். அடுத்து we have ஹாக்ட்வா. we are gonna put it at chi. அது எனக்கு இட் வாஸ் நெவர் ஃபன்னி டு மீ. நம்ம பேம் டெம்ப்ளேட்ஸ் ஒரு சீரீஸ் இருக்கும். ஒன்று அமைச்சிருக்காங்க. பட் இட் இஸ் a series of templates. அவங்களோட நவரசங்கள் வச்சு அது வந்து ஒரு அருமையான பயங்கரமான செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். அதை கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. அதனால பேம் டெம்ப்ளேட்ஸ் வந்து இட் கோஸ் டு அண்டர் ரேட்டட். சில்கை மீம் வந்து ஒரு அருமையான மீம். நம்ம எது பண்ணி வெட்டியாக உட்காந்தாலும் பட் ஐம் ஜஸ்ட் சில் கை அப்படி சொல்லி நம்ம மனசை நம்ம தேத்திக்கிறதுக்கான ஒரு கோப்பிங் மெக்கானிசமா நம்ம யூஸ் பண்ண சில்கை மீம். இட் டிசர்வ்ஸ் டு பி இன் கோட்டட். அடுத்து த ஃபைனல் ஒன். இதுக்கு பேரு ஜோக்கா கோட்டட்.
இதுக்கு பேர் ஜோக்கா? ஸோ இதுதான் ஃபைனல் ரேங்கிங். மோஸ்ட்டாக கோட்டட் அண்ட் ஃபன்னிஸ் தான் ஆக்குப்பை ஆயிருக்கும் பிகாஸ் ஐ லைக் மீம்ஸ், ஐ லவ் மீம்ஸ், ஐ எம் நாட் கிரிட்டிக்கல் அபவுட் மீம்ஸ். ஸோ யா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். நிறைய மீம் விட்டுருப்போம், நிறைய மீம் வந்திருக்காது பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 10 நிமிஷம் வீடியோ தான் நான் போடுவேன். அதனால 2024 எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபன்னிஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்துச்சு. 2025 மீம் டெம்ப்ளேட்ஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ யா, தட் இஸ் இட். Bye bye.